ஹலோ கேஸ், வெல்கம் டு கவின் கிங்டம். நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம பிளட்டி பகர் ப்ரோமோ விட்டுருந்தாங்க. ஸோ நாளைக்கு தான் பாட்டுன்னு சொல்லி விட்டுருந்தாங்க. ப்ரோமோ பார்க்க சூப்பராக ஒரு ரெட்ரோ வைப்ஸில் இருந்துச்சு. ஸோ அதோட ஃபுல் சாங் தான் வந்திருக்கு. ஸோ அதோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வேலையை நம்ம லவ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அது ஒரு ரூட்டில் நம்மளை அப்படியே கூட்டு போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான். எப்போ போல கூட இருங்க, எல்லாருமே நல்லாயிருக்கும். ஸோ நம்ம கவின் நடிக்கிற பிளட்டி பகர் மூவிலேருந்து ஃபஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ பார்க்கவே பாட்டு சூப்பராக கிளாஸியாக இருக்குது. ஸோ அந்த சாங் ஃபுல்லாகவே 90s கிட்ஸு ரெட்ரோ வைப்ஸ் தான் வருது. ஸோ லிரிக்ஸ்லேயும் சரி, அந்த பாட்டு பண்ண டான்ஸு, அந்த கொரியோகிராஃபி எல்லாத்துலேயும் சரி, ஸோ 90s வைப்ஸ் தான் ஃபுல்லாக வருது. ஸோ அதில் நம்ம கவின் அண்டு நம்ம முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரி அக்ஷயா ஹரிஹரன், அதுக்கப்புறம் இன்னும் நிறையா பிக் ஆக்டர்ஸ்லாம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சாங் ஒரு மாதிரி வைபாவே இருக்குது, ஒரு மாதிரி லிரிக்ஸும் ஒரு மாதிரி சூப்பராகவே இருக்குது, நல்லா பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சாங்கை யார் டைரக்ட் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த சாங்னா ஃபுல் படத்தை இல்லை, இந்த சாங்கை மட்டும் யார் டைரக்ட் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா நம்ம கவினோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அண்ணன், இந்த மூவியோட ப்ரொடியூசர் நம்ம நெல்சன் திலீப் குமார், அவர் தான் இந்த சாங்கை மட்டும் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ யார் லிரிசிஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம கவின் அடுத்த படத்தோட டேரக்டர், அதாவது நம்ம நயன்தாரா அண்டு கவினை வச்சு டைரக்ட் பண்ணுற டேரக்டர் விஷ்ணு எட்வன். ஸோ அவர் தான் லிரிசிஸ்ட்டாக இந்த பாட்டு எழுதியிருக்காரு. அண்டு கொரியோகிராஃபி யார் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா நம்ம கவினோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அண்ணன் அப்படின்னு நிறையா சொல்லலாம். ஸோ பிக் பாஸ் 3லேருந்து இப்போ வரையும் கொரியோகிராஃப் பண்ணுற ஒரு மாஸ்டர். ஸோ சாண்டி மாஸ்டர் தான் நம்ம கவினோட இந்த பிளட்டி பகர் பாட்டுக்கும் நம்ம கொரியோகிராஃப் பண்ணியிருக்காரு. இந்த பாட்டில் யார் யார் பெரிய பெரிய ஆக்டர்ஸ் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ரெடின் கிங்ஸ்லி அவர் இருக்கார். ஸோ அதுக்கப்புறம் இன்று நேற்று நாளை அந்த மூவியில் ஒரு சயின்டிஸ்ட்டாக ஒருத்தர் வருவார். ஸோ அவர் ரோஹித் டெனிஸ் அவரும் இருக்கார். அதுக்கப்புறம் இவரையும் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்னும் நிறைய ஆக்டர்ஸ் இருக்கார். அதுக்கப்புறம் முக்கியமாக ராதா ரவி சார் அவரும் இருக்கார். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு ப்ரோமோவில் செவுத்தில் மகா நடிகன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ வச்சுருப்பாங்க. ஸோ அவர் தான் ராதா ரவி, அவர் இருக்கார். அவங்க பேர் தான் அனார்கலி நசார், இவங்களும் இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வித்யுத் ரவி அண்டு இன்னும் நிறையா பெரிய ஆக்ட்ரஸ்லாம் இந்த மூவியில் கேஸ்டிங்கில் இருக்காங்க. அண்டு இந்த படத்தில் அக்ஷயா ஹரிஹரன் ஹீரோயின் இல்லை, ஆனால் அவங்க ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த மூவிக்கு யார் மியூசிக் டைரக்டர்னு பார்த்தீங்கன்னா ஜென் மார்ட்டின். ஸோ நம்ம டாடா படத்துக்கு அவர் தான் மியூசிக் போட்டிருந்தாரு. ஒரு சூப்பரான ஆல்பமே கொடுத்துருந்தாரு டாடாக்கு. ஸோ அதே மாதிரி நம்ம பிளட்டி பகருக்கும் ஒரு நல்ல ஆல்பமாக கொடுப்பாருன்னு நம்புகிறேன். ஸோ இந்த பாட்டும் ஒரு மாதிரி நல்லா ஒரு 90s வைப் மாதிரி தான் இருந்துச்சு. இந்த சாங்கில் நம்ம கவினோட காஸ்டியூம் அண்டு மற்ற எல்லாரோட காஸ்டியூமே ஒரு மாதிரி சூப்பராக இருக்குது. ஸோ பார்க்கவே ஒரு மாதிரி கிளாஸியாக 90s வைப்பில் இருக்குது. இந்த பாட்டில் செம்மையாக டான்ஸ் ஆடிருக்காரு கவின். ஆனால் சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான், ஆனால் பார்க்கவே ஒரு மாதிரி க்யூட்டாக இருக்குது. ஸோ நிறையா பேர் டான்ஸ்லாம் ஆடிருக்காங்க. ஒரு மாதிரி பார்க்க செம்ம க்யூட்டாக ஒரு மாதிரி ஜாலியான வைப்பில் தான் இருக்குது இந்த பாட்டு. ஸோ நம்ம ஜென் மார்ட்டின் மியூசிக்கலில் சாண்டி மாஸ்டர் கொரியோகிராஃபி அண்டு நம்ம நெல்சன் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த பாட்டை. அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம கவின் அவங்க கேங்கோட சேர்ந்து ஒரு மாதிரி மாஸாக ஃபன்னாக எடுத்திருக்காரு இந்த பாட்டை. ஸோ இந்த சாங் பிளட்டி பகரில் ஒரு ப்ரொமோஷனல் சாங்கை தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி டாடாக்கு போகாதே அண்டு கிருட்டு ரிலீஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி இந்த சாங் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சாங் மூவியில் மாண்டேஜாக வருமா இல்லை எப்படி இந்த சாங்கே வராதான்னு தெரில. ஸோ இது ஒரு ப்ரொமோஷனல் சாங்கை தான் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட் சிங்கிளாக. அண்டு இந்த மூவியில் செகண்ட் சிங்கிள் டீசர் ட்ரெய்லர்லாம் வர வேண்டியது இருக்குது. ஸோ அதுவும் இன்னும் கொஞ்சம் நாளில் வந்துரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அக்டோபர் தீபாவளி அக்டோபர் 31 இந்த மூவி ரிலீஸ் ஆகுது. ஸோ அஃபிஷியலாக டேட்லாம் விட்டுட்டாங்க. ஸோ இந்த மூவியில் நிறையா பிக் ஆக்டர்ஸ்லாம் நடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மூவி எந்த மாதிரி ஜானரில் இருக்குன்னு தெரில, ட்ரெய்லர் வந்தால் தான் தெரியும். ஸோ இது ஒரு காமெடி படமா இல்லை டார்க் காமெடி படமா இல்லை எப்படி எந்த மாதிரி எடுத்து வச்சுருக்காருன்னு தெரில. அண்டு இந்த மூவியில் இந்த சாங்கில் லாஸ்ட்டில் நம்ம பிளட்டி பகர் நம்ம கவின் பெகர் கெட்டப்பில் ஒரு டயலாக் சொல்லியிருப்பார். ஸோ அது செம்ம ஃபன்னாக இருக்கும். ஸோ நீங்கள் போய் வீடியோவில் பாருங்கள். இன்னும் நிறையா கவின் மூவி அப்டேட்ஸ்லாம் இனிமேல் தான் வரப்போகுது. ஸோ அதெல்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கணுன்னா, டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம கவின் கிங்டத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு போயிருங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.